சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சின்னா குரு பகவான் தான் ராசியிலேருந்து அடுத்த ராசி இருக்க கடக ராசிக்கு பேச்சுக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன், இந்தந்த பலன்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ அந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பெயர்ச்சினா அவர் நிலையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு, எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வக்ர பெயர்ச்சியுடைய தன்மை. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமா இருந்தாருன்னா வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை. குருனா குழந்தை, குருனா தங்கம். யார் தங்கங்க வாங்க போறாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை விற்க போறாங்க, அடமானம் வைக்க போறாங்க, எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு பலன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும், அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்த சாமியை வழிபடணும், எப்படி வழிபடணும். குரு பகவான் பெயர்ச்சி சொல்ல போனா எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு. நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு, குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு. குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி, அது வக்ர பெயர்ச்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ, நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான். நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான். திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க, கிரிவல பாதையில் இன்னைக்கு சந்நியாச கோலத்துல தவ கோலத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தன்மைக்கு காரகனும் குரு தான். ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா, யாசகம் வாங்குறான்னா, அவங்களுக்கு ஜாதகம் உல்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும். அது குரு பகவான் கெட்டு போனா. குரு பகவானும் நம்ம முருகக்கடவுளும் ஒண்ணு. ஜாதக ரீதியா குரு வக்ர பேச்சு ஆகிறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. குரு சந்திர யோகம்னா சூப்பரான நேரம். கும்பராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டில தான், கடகராசியில தான் குரு பகவான் வக்ர பேச்சு ஆகுறாரு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஆணுக்கும் ஆண் ராசி நீங்க. அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உடையவங்க, உடல் வலிமை உள்ளவங்க, பல்லு பலம் உடையவங்க, சொல்லு பலம் உடையவங்க. உங்க ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குரு பகவானுடைய பார்வை உண்டு, நட்சத்திர பாதம் உண்டு. அந்த டைம்ல ரொம்ப பிரில்லியண்டா இருக்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. நல்ல படிச்ச ஜாதகம் கேட்டாலும் கும்பராசின்னு தான் சொல்லுவேன். லா படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், சார்ட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆகலாம், ஸ்கூல் டீச்சர் ஆகலாம். இப்படி தருணமுடைய கும்பராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. கும்பராசியில தான் ராகுவோடைய பெயர்ச்சியும் இப்ப இருக்கு. நீங்க உங்க உடம்பு மேல நீங்க கேர் பண்ணணும், உங்களுடைய அங்கங்கள் மேலெல்லாம் கேர் பண்ணணும். உழைச்சி தான் குடும்பத்துக்கே ஓடி உழைச்சிருக்கக்கூடிய தருணம்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கல்லு மண்ணை சுமந்தாது, கட்டிட தொழில் பண்ணியாது, விற்காத பொருளை வித்தாது, தான் குடும்பத்தையும் தான் கணவனையும் பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க நீங்க. கும்பராசியில உள்ள பெண்களை கெட்டதான் மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இது ஆண் ராசி. பாதி ஜாதகத்தோடைய தருணம் ஒரு குறிப்பிட்ட கால வயசுல கும்பராசி பெண்களை உங்க வீட்டுக்காரி ஏமாத்திடுவாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். இருந்திருந்தாலும் தாம் பிள்ளைங்களை வளர்க்கணுமே சொல்லக்கூடிய ஆதங்கத்துல ஆசைகள்ல நீங்க வளர்ப்பீங்க. ஏன்னா இந்த 5 வருஷ காலம், இது 2025, 2020 உங்க ஆரோக்கியம் குன்றி இருக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க சொந்தம் பந்தம் உங்க கூட இருக்கிறவங்களையே போராமப்படக்கூடிய தருணம் உண்டு. நீங்க உங்க உடம்ப நீங்க கேர் பண்ணணும்.
இல்லைன்னா ஒரு சர்ஜரி வரும். குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், உள் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜாலியாக வாழுங்க, எம்பெருமான நினைங்க, சிவ பெருமான நினைங்க, பல தீர்த்த யாத்திரைகள் போங்க, ஆன்மீக ஈடுபாட்டை கொண்டு போங்க, இப்படி சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடுகளை பண்ணுங்க. நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனியும் முடிஞ்சிருக்கு. வெந்த புண்ணிலேயே வேலை பாய்ச்சறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு, யார்ட்டையும் எதுவும் பேசி வச்சுக்காதீங்க. கும்பராசியோடைய குழந்தைங்களுக்கு ஆகாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சையும் கேட்காம இருக்கும், இல்லை குழந்தைங்களுக்கு உடல் நலிவு நோய் நொம்பலம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆகாத வீட்டில் ஆகாத இடத்துல தான் இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஆயிருக்கு. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் முன்னோரை நினைங்க. இப்படி முறையான வழிபாடுகளை பக்குவங்களை பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும். ஜாதகம் கேட்குறது கோச்சார பலன்தான். கோச்சாரத்தில் கிரகங்களுடைய அசைவு தான் உங்களுடைய தன்மை. ஒரு வருஷம் வாங்குகிற சம்பளத்தை ஒரே வாரத்துலேயும் வாங்கலாம், ஒரே மாதத்துலேயும் கிடைக்கலாம். இதுதான் லக்கு, இதுதான் வேல்யூ. அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் தொழிலையும் நஷ்டப்படுறீங்க, கடன் வாங்குவீங்க, கடனை அடைப்பீங்க, இல்லை ஏதாவது விரயமாகும். உங்கள் வீட்டு பொருளாதாரம், உங்கள் பணம் அபகரிக்கப்படும். அது நோயிலையும் அபகரிக்கலாம், கடனுக்காக கூட நீங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவானும் முருகனும் ஒன்று. செவ்வாயும் சனி பகவானும் ஒரே குணம், ஒரே காரகத்தன்மை உடையவங்க. நீங்கள் தாங்க வடபழனி கோயிலுக்கு போனோம், நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். வடபழனி கோயில் முருகனை எம்பெருமான பரிபூர்ணமாக பார்த்துட்டு, இது கன்னி மாதம். அப்போ கன்னி மாதத்துக்கு அதிபதி புதன் பகவான். வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, அங்கேயும் போய் வழிபட்டு வந்தாலும் நீங்கள் நஷ்டமாக மாட்டீங்க. பாத சனி நடக்கு, ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடே இருக்குது. என்னன்னா, குருவும் முருகக் கடவுளும் ஒன்று. முருகக் கடவுளுக்கு 6000 கோயில் இருக்கு, 6 முருகன் கோவில் இருக்கு. நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையில இல்லை வீக் டேஸ்ல கோயில் வளாகத்துல கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 5 முழம் மல்லிகை பூ வாங்குங்க. அதை ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க. செவ்வரளி ஒரு 3 முழம் வாங்குங்க. சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு, அங்கே செவ்வரளியை கொடுத்துட்டு கோயிலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்கள் நினச்சி வந்த காரியம்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அன்பால புன்முறிவுகளோட உங்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசில் வேண்டிட்டு கொடுங்க. வாங்குறவங்களுக்கும் யோகம், நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் யோகம். பரிகாரம் 1000 இருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு. இந்த சின்ன வழிபாடை முறையாக பண்ணிங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை, உங்களுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க. ஆனால் நம்பி போகணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் போயிடுங்க, இல்லைன்னா ஈவினிங் போங்க. அபிஷேகம் அலங்காரம் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனித்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடிமரத்துலேருந்து முருகக்கடவுளை பார்த்துட்டு சிவபெருமான் அம்பாள் பார்த்துட்டு பிரகாரம் 11 சுத்துங்க. 100க்கு 100 நீங்கள் அடிக்கடி ஜோசியமும் பார்க்கணும் அவசியம் வராது, ஹாஸ்பிட்டல் கையினும் அலைய வராது, நோயின் நொம்பலம் கடனும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.